இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மீன லக்னம் வச்சுக்குவோம். மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யார் வருவார்? சூரியன் வருவார். ஓகே, சூரியனை 6ஆம் அதிபதி வரும்போது இப்போ சூரிய தசையை நடக்குதுன்னு வச்சுக்கோமே. சூரிய தசையோ புத்தியோ நடக்குது. ஓகே, இவர் வந்து நம்மளுக்கு கெடுதல் செய்கிற நிலைமையில தான் இருக்கார். ஸோ சூரிய தசை வரும்போது ருணரோக சத்ரு, நான் சொன்ன மாதிரி நோய், கடன், வம்பு வழக்கு வரப்போகுதுன்னு நம்ம வச்சுக்கோம். ஸோ இதோட தாக்கத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தா சூரியன்னா நம்ம அதை சொன்ன மாதிரி சிவனை வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அவர் நிற்கிற இடம் வந்து நெருப்பு ராசியா, நில ராசியா, காற்று ராசியா, நீர் ராசியான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் நெருப்பு ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தனுசில் இருக்காரு வச்சுக்கோங்க. அவர் தனுசில் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க தான் வந்து போய் விளக்கு போடணும். நிறைய பேர் போய் விளக்கு போடுறாங்களே, ஆனால் முக்கியமாக விளக்கு போட வேண்டியது இவங்க தான். ஏன்னா வந்து சூரியன் வந்து நெருப்பு ராசியில் இருக்காரு. ஸோ அப்போது சூரியன்னா சிவன், சூரியனுக்கு உகந்த நாள் எப்போ, சிவனுக்கு உகந்த நாள் எப்போனா, சிவனுக்கு உகந்த நாள் எப்போனா சண்டே. ஸோ சண்டே சிவன் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வரும்போது இது எவ்ரி டைம் நம்ம செய்யணும். இது எவ்ரி டைம் எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு தசை நடத்துகிறாரு, அந்த தசை முடிகிற வரைக்கும், புத்தி நடத்துகிறாரு, அந்த புத்தி முடிகிற வரைக்கும். ஓகேயா, மினிமம் நம்ம செய்யணும். இது நம்ம வந்து முழு மனசோட, முழு நம்பிக்கையோட, எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நம்ம செய்யும் போது இதோட பலன் கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ மீன லக்னத்துக்கு அதே மீன லக்னத்துக்கு எடுத்துக்குவோம். ஓகே, மீன லக்னம் வேணாம், நம்ம மேஷ லக்னத்தை எடுத்துக்குவோம். மேஷ லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யார்? இவர் வருவார், செவ்வாவே 8ஆம் அதிபதியாக வருவார்ல. ஸோ அப்போ 8ஆம் அதிபதியாக வரும்போது செவ்வாய் யாருன்னு சொன்னேன்? முருகன் தான் செவ்வாய். ஸோ அப்போ செவ்வாய் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். மகரத்தில் இருக்கார். ஸோ 8ஆம் அதிபதி மகரத்தில் இருந்து உச்சமாக வர்றாரு. மகரத்தில் அவர் உச்சமாக வர்றாரு. அப்படி இருக்கும்போது இவரோட தாக்குதலை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, முருகனுக்கு இவர் வந்து எங்கே போய் நிற்கிறாரு? மகரம்ன்றது நெருப்பு, தனுசு நெருப்பு முடிஞ்சு நிலம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு இருக்கவே இருக்குது பத்திகேஃப். நீங்கள் என்ன பண்ணலான்னா, பத்திகேஃப் போய் படி ஏறி இத்தனை படி இருக்கும்ல, இத்தனை படி ஏறி முருகனை போய் தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகன் கோயிலை பத்திகேஃப் இல்லாட்டியும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை சுற்றி வர்றது, அண்ட் தென் வந்து நடப்பாதையாக போய் முருகனை தரிசிச்சுட்டு வர்றது, அது பத்திகேஃப் தான் வந்து ரொம்ப நல்ல ஒரு டெம்பிள் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி நிலத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அவரை வந்து நடந்து போய் நம்ம வந்து அவரை போய் தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. அண்ட் தென் வந்துட்டு அடுத்தது வந்து மேஷ லக்னம்னு வச்சுக்குவோம். மேஷ லக்னத்துக்கு வந்து 12ன்றது குரு வருவார். மேஷ லக்னத்துக்கு குரு 12ஆம் அதிபதியாக வருவார். அப்போது அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கும்பத்தில் இருக்கும்போது அவரோட தசாபுத்தி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, கும்பன்றது காற்று ராசியில் குரு வந்து தட்சிணாமூர்த்தி குறிக்கும். ஸோ குரு வந்து தட்சிணாமூர்த்தியை குறிக்கும் போது என்னென்ன, குரு வந்து தட்சிணாமூர்த்தியை குறிப்பார், குருமார்களையும் குறிப்பார். சில பேர் வந்து குருமார்களை தரிசனம் பண்ணுவாங்க. அகஸ்தியர் இல்லை வந்து நிறைய குருமார்கள் இருக்காங்களா, அவங்க வழிபாட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த குருமார்களோட வழிபாடு தட்சிணாமூர்த்தி இவங்களை குறிக்கும். ஸோ முடிஞ்ச தட்சிணாமூர்த்திக்கு வந்து நம்ம வந்து இப்போ கும்பத்தில் இருக்காரா, கும்பத்தில் இருக்கும்போது குருவுக்கு இப்போ குருவோட நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே போய் நீ காற்று ராசியில் இருக்கிறனால அவங்கள போய் தரிசித்து மந்திர ஜபம் பண்ணணும், மந்திர ஜபங்கள் பண்ணணும். ஸோ தட்சிணாமூர்த்தியோட மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணலாம். சரியா? ஸோ அடுத்தது வந்து இப்போ ஓகே. ஸோ 6, 8, 12 பற்றி நான் சொல்லிட்டேன். நான் அதுக்கான தெய்வங்களும் சொல்லிட்டேன். அண்ட் தென் அந்த வீட்டுடைய எலமெண்ட்டையும் நான் சொல்லிட்டேன்.
ஸோ எந்தெந்த வீட்டில் கிரகம் இருக்கோ அந்தந்த வீட்டு கிரகத்தோட தெய்வத்தை எடுத்துக்கிட்டு ஏன்னா அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டோட தன்மை விச் இஸ் அது நெருப்பு, நிலம், காற்று, நீர். ஸோ இந்த தன்மைகளை வச்சுட்டு நம்ம வந்து அந்த பரிகாரங்களை பண்ணணும். ஒரே ஒரு விஷயம் கடைசி என்னென்னா நிலம் நீர் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்றது. இப்போ அதே மாதிரி வந்து மீன லக்னம்னு வச்சுக்குவோம். மீன லக்னத்துக்கு வந்து 12ஆம் அதிபதி வந்து சனி வருவார். இப்போ சனியாக இருக்கும்போது சனி 12 இருக்காருன்னு வச்சுக்குவோம். சனி வந்து லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மீனத்திலே இருக்கார், மீன லக்னம், மீனத்திலே சனி. அப்போ சனி வந்து தசை நடத்துகிறாரு வச்சுக்கோங்க, தசை புத்தி நடத்துகிறாரு. ஸோ சனின்றவர் நம்ம சொன்ன மாதிரி அவர் யாரை குறிப்பார்னா காவல் தெய்வம், அப்புறம் வந்து குலதெய்வம் சிவனையும் குறிப்பார். ஸோ உங்களுக்கு யார் வந்து இதில் கரெக்டுன்னு படுதோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கோயிலில் போய் தரிசிக்கலாம். அது எப்படின்னா நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜலம் ஊற்றுவாங்கள காலையில், அந்த சாமியை குளிப்பாட்டுவாங்க பாருங்கள், அந்த சாமியை குளிப்பாட்டுறதை நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி